ஃபிசிக்ஸில் நிமானிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலாவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது. ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு விட் விஐடி, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை 2A, முனி பை 2A. ஐ நாட் அதாவது நெட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நில். கேபிட்டல் என் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நால். F equal to Webb, அதாவது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா. F equal to EE, phi. So, magnetic induction B is equal to mu Ni, முனி. Tau, torque on a rectangular coil carrying current, Nabi sin theta. Current in the galvanometer, C theta, நீங்கள் அதை சீட் படிக்கலாம். BIN பேன், சீட் பேன், ஏன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும்ன்றனால. I equal to நாய் வீடு, கடைசியில் இருக்கிற V suffix D, drift velocity. J equal to N வீடு, இது வந்து current density formula. அடுத்தது IL, current element is equal to நாயில் வீடு. Force on a current carrying conductor, F equal to Bill sin theta. Mu L, இங்கே mu Lங்கிறது ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹென் பை 4πm. அதே ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து மினிமம் வேல்யூவாக இருந்தால் அது n ஈக்குவல் டு 1 ஆகிடும். அப்போ ஹி பை 4πm. அதே ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா EV ராமசாமி, EVR பை 2. தீட்டா பை I, இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி, பேங்க் BAN பை C. தீட்டா பை V, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் கேல்வனோமீட்டரில். ஸோ BAN பை CG. அப்புறம் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேன் காஸ் தீட்டா. ஸோ இது செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா LI ஈக்குவல் டு பை லைஃப் அப்படின்னு படிங்க. அதே செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு மியூ நாட் NNA பை எல், ஸோ முன்னாள் அப்படின்னு படிங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எண்ணுக்கு N1ம் இன்னொரு எண்ணுக்கு N2வும் போடுங்க. முன்னாள் ஃபார்முலா தான், ஆனால் N1 N2வாக மாறுது. பீட்டாவை பேட்டான்னு படிங்க, லாம்டாவை LAன்னு படிங்க, DD அப்படின்னு பார்க்கும்போது லேட், ஸோ பேட்டா ஈக்குவல் டு லேட். I equal to K tan theta, அதாவது current passing through the tangent galvanometer. JA equal to I, J. ஸோ இங்கே Jங்கிறது current density, அது மறக்க வேண்டாம். கெமிக்கல் ஈக்குவலண்ட் ஃபார்முலா, ஸோ அதுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி, அதான் ராம் பை வால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹனுமானுக்கு தான் வால் இருக்கும், இங்கே ராமுக்கு வால். DB, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஈக்குவல் டு ஐடியல் சைன் தீட்டா பை R ஸ்கொயர். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ ஃபார்முலா. ES பை EPயை ESPன்னு படிங்க, IP பை ISஐ IPS படிங்க, NS பை NPயை NSPன்னு படிங்க. ஸோ பை பை டெல்டா, இந்த பைங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், டெல்டாங்கிறது பாத் டிஃப்ரென்ஸ். பைனா 2πன்னு தெரியும், டெல்டா அதாவது பாத் டிஃப்ரென்ஸ்னால் லாம்டான்னு தெரியும். B பை A ஈக்குவல் டு L + 1/n. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடலில் வரும். அப்புறம் B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2πA, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இங்கே மியூ I பை 2πA முனி கூட படிங்க. தெர்மோஎலக்ட்ரிக் சீரீஸில் இந்த எலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் பவர் P இஸ் ஈக்குவல் டு VI இல்லை, அப்போ VIPன்னு படிங்க. இந்த ரெசிஸ்டரில் அந்த கலர் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் கலர்லெஸ் ரீஜனில், அந்த லாஸ்ட் ரீஜனில் சில்வரோ இல்லை கோல்டோ இல்லை ரெட்டோ இல்லை ப்ரௌனோ இருந்தால் எப்படி அது புரிஞ்சுக்கிறது. சில்வர் சைட்டுன்னு படிங்க, SI வந்து சில்வர், TE வந்து 10. கோல்ஃப்னு படிங்க, கோல்டு 5. ரிட்டையர்டு படிங்க, ரெட்டு 2%, ப்ரௌன் 1. M ஈக்குவல் டு IA, மியா இதான் எய்ம். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் வர பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா ஈக்குவல் டு X இன்டு D பை D. RN ஸ்கொயர் ஈக்குவல் லாம்டா RN, இது வந்து நியூட்டன்ஸ் ரிங்கில் வர எக்ஸ்பெரிமெண்ட். சைன் தீட்டா ஈக்குவல் டு MLA, MLAன்னு படிக்கிறதுல MLN படிங்க. ஸோ M லாம்டா N. S லாம்டா இது ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன், தீட்டா பை LC டால்க் அப்படின்னு படிங்க. ஜேஏ தாம்சனில் E பை M சார்ஜ் பர் யூனிட் மாஸ் ஃபார்முலா. V பை BR வெபர்னு படிங்க. மினிமம் வேவ்லென்த் ஆஃப் எக்ஸ்ரே CH பை EVயை சேவ் அப்படின்னு படிங்க. E இஸ் ஈக்குவல் டு E இன்டு V, அதாவது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் EVங்கிறது. இங்கே V ஈக்குவல் டு EL, வோல்டேஜுக்கு ரெண்டு ஃபார்முலா, EL இல்லைன்னா E இன்டு D, ஸோ வேல் இல்லைன்னா வெட். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது யூஸிங் ஏர், ஸோ எப்சிலான் நாட்டை P அப்படின்னு படிங்க.
A/D. ஸோ பேட். C வந்து கிரிக்கெட் பேடு. அது C' போட்டால் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ண பிறகு அப்போது கூட ஒரு எப்சிலான் ஆர் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். உங்களுக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜினா ஆஃப் mv², இங்கே ஆஃப் cv². எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் இண்டக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் LI0². ஸோ இங்கே I0ங்கிறது கரண்ட்டு, அங்கே விங்கிறது வோல்டேஜ். இது E கூட LBV ஃபார்முலா வந்து LBW பதிலாக LBVன்னு படிங்க. ஆனால் ஈங்கிறது EMF இன்டியூஸ்ட் பை சேஞ்சிங் த ஏரியா. θc + θi/2 = θn. ஸோ இது தெர்மோஎலக்ட்ரிக் சீரீஸில் வரும். CI = N சின் படிங்க. ஸோ வேர் தெரியும். குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ டைம். ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. ரோ ஈக்குவல் டு RA/L ரூரல் படிங்க. W ஈக்குவல் டு வீக். ஸோ V இன்ட்டு Qவை வீக்குன்னு படிங்க. V ஈக்குவல் டு IR வீரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அகெயின் E/M. இங்கே ஸ்மால் ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ EVR/V. E - V இன்ட்டு R/V EV ராமசாமி பை V அப்படின்னு படிங்க. ஸோ ஹோம்ஸ் லாவில் கண்டுபிடிக்கிற ரெசிஸ்டன்ஸ் ml/நாய்² டவ். ஆல்ஃபாங்கிறது செமிகண்டக்டர் லெசனில் வருது. IC/IE ஐசின்னு படிங்க. மறுபடியும் குயின் Q = NE.